நிறைய பேர் சிஸ்டர் எப்படி இருக்காங்க, சிஸ்டர் எப்படி இருக்காங்க, சுகமாக இருக்காங்களா பார்க்குற நேரம் எல்லாம் கேட்பீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்கள் ஜெபத்தினால அவங்க சுகமாக இருக்கிறாங்க, ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அதனால் நிறைய பேர் அவங்க எப்படி இருக்காங்க, கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலாச்சே பார்க்கலையேன்னு சொல்லி. அதனால் நான் சொன்னேன் ஜனங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி ஒரு ஜெபம் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டதுனால உங்களை பார்த்து உங்களுக்கு நன்றி சொல்ல, நீங்கள் எல்லாம் ஜெபிச்சதுனால ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகம் கொடுத்ததுனால நன்றி சொல்லி உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்வதற்காக இன்றைக்கு நான் மத்தியில் வந்திருக்கிறாங்க. என்னுடைய மனைவி உங்களோட சில நம்முடைய நேரம் பேசுவாங்க. கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்ன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஜெபத்தினால தான் தேவன் என்னை மறுபடியுமாக உயிர் பெற செய்து ஜீவனை கொடுத்து தேவன் உங்கள் மத்தியிலே என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தி உள்ளார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, சகோதரர் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்கா தேசம் சென்றிருந்த போது நான் சென்னை பட்டணத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசிவிட்டு நான் வீடு திரும்பும்போது எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி அப்பொழுதும் ஆகிவிட்டது. அதாவது ஹார்ட்டில் இருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அது மட்டுமல்ல, கடுமையான ஜுரம் இருந்தது. நான் உடனே ஒரு 2 நாள் சென்னை பட்டணத்தில் இருந்தேன். வீட்டில் படுத்து தான் இருந்தேன். திரும்பமாக நான் 4 மாடிக்கு திரும்பிட வேண்டும் என்று சொல்லி நான் காலையில் எல்லா ஜாமான்களையும் எடுத்துவிட்டு நான் காரிலே சென்றிருந்தேன். காரிலே கடந்து வந்து விடலாம் என்று சொல்லி நான் நினைத்தேன். அப்பொழுது எங்கள்கிட்ட உறவினர் ஒருவர் எங்கள் குடும்பமாக இருக்காங்க. அவங்க வீட்டில் தான் நாங்கள் தங்குவோம். அப்போ அவங்க என்ன விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். சகோதரர் அண்ணன் இல்லை, ஊரில் இல்லை, நீங்கள் ஊருக்கு போகக்கூடாது, நல்ல காய்ச்சல் இருக்குது, அதனால் இங்குள்ள டாக்டர்கிட்ட பார்ப்போன்னு சொல்லி என்னை சென்னை பட்டணத்தில் வைத்திருந்தார்கள். ரொம்ப சுகனப்பட்டதுனால என்னை சென்னை அப்போலோ ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது. என்னுடைய உறவினர்கள் என்னை அப்போலோ ஆஸ்பத்திரியிலே சேர்த்தார்கள். சகோதரர் இல்லை, நான் தனிமையில் இருந்தேன். ஆனால் அந்த குடும்பத்தில் எனக்கு அதிக உதவி செய்தார்கள். பிள்ளைகளும் அதிக உதவி செய்தார்கள். சென்னை அப்போலோ ஆஸ்பத்திரியில் என்னை வைத்திருந்தார்கள். நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். ஐசியில் வைத்து விட்டு மறுபடியும் ரூமில் என்னை வைத்திருக்கும்போது ஒரு நாள் இரவு வேளையிலே 12 மணி இருக்கும். என்னை ஒரு சோபாவிலே உட்கார வைத்து என்னை மூடி வைத்திருந்தார்கள். தலை மட்டும் திறன மாதிரி மூடி வைத்திருந்தார்கள். நான் அப்பொழுது திடீரென்று சொல்லி என்னுடைய தலையை இப்படி சாய்த்து விட்டேன். எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. சுமார் 10 நிமிடமாக நான் அப்படி என் தலையை சாய்த்திருந்திருக்கிறேன். அப்பொழுது என்னை டெய்லி, அதாவது எனக்கு ஹார்ட்டில் நீர் இருக்குது, ஹார்ட் தாமரை போல் உள்ள இருக்குது. டாக்டர்ஸ் அதுக்காக எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன வீல் சேரில் டெய்லி கொண்டு போகிற தம்பி, என்னை கவனிக்க நர்ஸ் மாதிரி எல்லாரும் ரூமு ஃபுல்லாக நிற்காங்க. நான் ஒன்றும் தெரியாத போல் எழும்பி அப்படி உட்கார்ந்துருக்கேன். அப்பொழுது ஒரு எல்லாரும் அமைதியாக நின்று என்னை பார்த்தார்கள். அதாவது நான் மரித்து போய்விட்டேன், என்னை நீ எடுக்கணும் என்று சொல்லி தான் எல்லோரும் நின்றாங்க. அந்த நேரத்துலையும் ஆண்டு எனக்கு ஜீவன் கொடுத்த என் கண்களை திறந்து பார்க்க தேவன் எனக்கு உதவி செய்தார். நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளாக நான் காணப்பட்டேன். மறுபடியும் கொரோனானால் தாக்கப்பட்டு கொரோனானால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாங்க. நான் திருநெல்வேலியில் ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். அப்பொழுதும் நான் ரொம்ப சீரியஸாக இருந்து சகோதரர் அவர்கள் எல்லாரிடத்தையும் ஜெபிக்க சொல்லி தேவன் எனக்கு அற்புதமாக ஜீவனை கொடுத்து எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து தேவன் எனக்கு பாதுகாத்தார்.
மறுபடியுமாக இது 3வது தடவை தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்து பாதுகாத்து நல்ல சுகபலன் கொடுத்து உங்கள் மத்தியில் நிறுத்தியுள்ளார். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் சென்னை பட்டணத்துக்கு சகோதரர் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் சென்னை பட்டணத்துக்கு போனோம். எங்களுடைய உறவினருடைய வீடு பிரதிஷ்டைக்காக கடந்து போனோம். 5 நாட்கள் தான் வீடு பிரதிஷ்டை முடிந்த பிறகு எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிவிட்டது. திடீரென்று சொல்லி மூக்கிலே தண்ணி வடிந்து கொண்டே இருந்தது. அது கட்டுப்படுத்த முடியலை. கடுமையான ஜுரம். 5 நாளும் அங்கே இருக்கிறப்ப ஜுரம். திரும்பமாக ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்த பிறகு சகோதரர் அவர்கள் மலேசியாவுக்கு போயிட்டாங்க. நான் வீட்டில் இருந்தேன். எனக்கு காய்ச்சல் பயங்கரமாக இருந்து கொண்டே இருந்ததுனால நர்ஸ் வச்சு டாக்டர்கிட்ட பேசி மருந்து ஏற்றி கொண்டிருந்தேன். ஒன்று எனக்கு கேட்கவில்லை. கடைசியிலே ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆஸ்பத்திரியில் இருந்தேன். அது வரைக்கும் எனக்கு தெரியுது, அதுக்குரிய எனக்கு ஒன்றுமே தெரில. அப்புறம் இவங்க வந்து எல்லோரும் என்ன ஜெபம் பண்ணி மதுரை அப்போலோ ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆஸ்பத்திரியில் ஆம்புலன்ஸில் வச்சு என்னை கொண்டு போயிருக்காங்க. டாக்டர் சொல்லுங்க மதுரையில் கொண்டு போய் சேர்த்து ஐசியூ ரூமில் வச்சுட்டாங்க. டாக்டர் சொல்லியிருக்காங்க 3 நாள் கழித்து தான் சொல்லுவேன், அது வரைக்கும் ஐசியூலே இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சகோதரர் அவர்கள் எல்லாரிடத்தையும் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெபம் பண்ணியிருக்கீங்க. என்னை பார்க்குறவங்க சில தம்பிமார்கள் என்ன அன்றைக்கி பார்த்தாங்க. பார்க்கும்போது சொன்னால், அக்கா 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன்னு சொன்னாங்க. எனக்கா இவங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக பேர் வெளிநாட்டில் இருந்து கொண்டு என்னை விசாரிக்கிறாங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. அந்த சமையலாம் நான் ரொம்ப வீக்காக இருந்தேன். அதனால் சகோதரர் அவர்கள் என்னை பார்க்க விடலை. நானும் பார்க்கணுன்னு நினைக்கல. ஆனால் சகோதரர் சொல்லியிருக்காங்க நீங்கள் அவளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஜெபம் பண்ண ஜெபம் உங்களுடைய ஜெபத்தினால தான் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவேண்டி வேறொன்றுக்கு வரான். ஆனால் நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னால் சகோதரரை பார்த்தேன். இவங்கள பார்த்து இவங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்னு தெரியுமா? அதாவது ஒரு பிசாசு வந்து நிற்குது, எப்போ பார்த்தாலும் முன்னால் நிற்குது. உன்னை கொன்று விடுவேன், வார்த்தைக்கு ஒன்று கொன்று விடுவேன். ஒன்றை கொன்னுட்டானா நான் அவனை ஈஸியாக அடிச்சிருவேன். ஈஸியாக அடிச்சுட்டானா ஊழியத்தில் இருக்கிறவங்கள கை வச்சிருவேன். இந்த ஊழியத்தை இல்லாமல் போக பண்ணிடுவேன். இதுதான் பிசாசனுடைய கங்கணம். உங்களுடைய ஜெபத்தினால தேவன் எங்களை மறுபடியும் நிறுத்தியிருக்கிறார். இந்த ஊழியத்தையும் ஆண்டவர் நிலைநாட்டி வச்சிருக்கிறாரு. ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் தேவன் நிலைநாட்டி வைத்திருக்கிறாரு. இந்த பிசாசு வந்து கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான். நம்ம ஆண்டவர் ஜீவனை கொடுக்குறவர். யோபுடைய வாழ்க்கையில் பிசாசு யோபுடைய சரீரத்தை தொடுறதுக்கு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், அவன் ஜீவனை மட்டும் நீ தொடாதன்னு சொன்னார். அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஐசியில் இருந்து கொண்டிருந்தேன். திடீர்னு டாக்டர் 3 நாள் கழித்து தான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்களாம். நான் ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? நான் முதல் நாள் ராத்திரியிலேயே கண்ணு திறந்து பார்த்தேனா. உடனே டாக்டர்ஸ் வந்து சகோதரர் இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, சகோதரி சிஸ்டர் அவர்கள் கண்ணு திறந்து பார்க்குறாங்கன்னு சொல்லி 3 நாள் டாக்டர் சொல்லியிருக்காங்க. எல்லாருடைய ஜெபத்தினால ஆண்டவர் ஒரே நாளையில் அற்புதம் செய்துட்டாரு. என்னுடைய லங்ஸில் நல்ல சளி, இருமல், பயங்கரமான இருமல். எப்போ இருமி கொண்டே நான் இருந்தேன். ஆனால் அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஆண்டவர் டாக்டருடைய கண்களை தயகிடக்க பண்ணார். 3 டாக்டர்ஸ்கள் என்னை கவனித்தாங்க. இல்லை அன்பான டாக்டர். நான் இப்போவும் அவங்கள நினச்சா ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். தேவன் தான் எனக்காக இந்த டாக்டர்களை நியமித்தாரோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே போல் நர்ஸ்மார்கள், நல்ல அன்பான நர்ஸ்மார்கள் என்னை கவனித்தார், நன்காக கவனித்தார்கள். நான் அதற்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஐசியில் இருந்து வார்டில் ரூமுக்கு வந்து ரூமில் இருந்து எனக்கு மருந்துகள்லாம் ஏற்றினாங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். நான் ஆண்டவரே இந்த இருமல் போயிடட்டும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டே இருந்தேன். லங்ஸில் இருக்க சளியும்
குறைஞ்சு போயிட்டு ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். அப்படியே ஆண்டவர் இந்த லங்ஸில் இருக்க சளியெல்லாம் போக ஆண்டவர் உதவி செய்தார். இருமலும் எப்படி போச்சோ தெரியல, அப்படி நல்லா போயிட்டு, இருமல்லாம் இல்லை. டாக்டருடைய ஆலோசனையின்படி என்னுடைய உடம்பில் ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறது எனக்கு தெரியாது. டாக்டர்ஸில் ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லும்போதும் எனக்கு தெரியலை. இப்போ டாக்டர் வந்து ஆக்சிஜன் வீட்டில் வச்சு ஏற்றணும்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. உடனே நான் இங்கே வந்து சொல்லி ஆக்சிஜன் ஏற்றணும், உடம்புல ஏற்றும் போது எனக்கு நல்ல சுகம் உண்டாயிற்று. சரீரத்துக்குள்ளே இருந்த வலிகள்லாம் மறைஞ்சு போயிட்டு ஆண்டவர் எனக்கு அற்புத சுகம் கட்டளிட்டுருக்காரு. நீங்கள் எனக்காக ஜெபித்தீங்க, நிறைய ஒரு உபவாசம் ஜெபித்தீங்க, கண்ணீர் வடித்து ஜெபித்தீங்க. சிறு பிள்ளைகள் கூட ஜாய்சாண்டியை திரும்ப தாருன்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு தெரியும். ஆண்டவர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு இந்த நாளில் என்ன உங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய பலவீனங்கள் எல்லாம் படிப்படியாக மாற பண்ணியிருக்கிறாரு. நான் இனிய இல்லறத்தில் 50வது எபிசோடு பேசினேன். அது சுயநலத்தின் மத்தியில் தான் பேசினேன். அதுக்கு பிறகு டிவி மெசேஜ்லாம் கொடுக்கல. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஊழியம் செய்யணும், ஆண்டவர் நடத்துகிற பாதையில் கடந்து செல்லணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. வெளிநாட்டில் இருந்து கொண்டு எனக்காக ஜெபித்த இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே உங்களுடைய ஜெபத்தை கேட்டு என்னை சாட்சியாக நிறுத்தியுள்ளார். தேவன் உங்களுடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.